ஆணையிட்டு கூறியிருக்கிறாய். நீ வார்த்தை தவறினால் உன் மகன் நிலைமை என்ன ஆகும் என்று பார். என்ன ஆனாலும் ஆகட்டும். என்னால அது முடியாது. ரீம் காளி பட் போகாதே. கிஷன் கிஷன் ரீம் காளி பட் மீண்டும் வருக. கிஷன் ஏய் நங்கையே, நீ கொடுத்த வார்த்தை தவறியதற்காக உன் குடும்பம் சர்வநாசமாகிவிடும். உன் வம்சம் நிர்மூலமாகிவிடும். கவே நில்லுமா. வாருங்கள். சுவாமிகளே போகாதீங்க, தயவு செஞ்சு போக வேண்டாம். கவேரி புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்க. வாக்கு தவறுனா ஓ மகனும் சாவா, என் மகனும் செத்துடுவாம்மா. இல்ல இல்ல நான் கண்ணார பாத்திருக்கேம்மா. இவன் சாதாரணமானவன் இல்ல. புள்ள உருவத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற யமன். இவனாலதான் இதெல்லாம் இங்க நடக்குது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இல்ல நான் நம்ப மாட்டேன். நமக்கு கெடுதல் செய்யறத நாம என்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்? என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாணி, இந்த புள்ள போனா உனக்கு இன்னொரு புள்ள பிறக்கும். ஆனா என் புள்ள போயிட்டா என் வம்சமே நிர்மூலமாயிடும். நீ எனக்கு மருமகள் இல்லமா, மகள். எனக்கு புத்திர பிச்சை கொடுமா. உன் காலை பிடிச்சு வேண்டிக்கிறேன் தாயே. மாமா என்ன மாமா? எதுக்காக அழுகுற மம்மி? சொல்லு மம்மி. வேற நான் என்ன செய்யறது? அழாம என்ன செய்யறது? எந்த தாய்க்கும் இந்த சோதனை வரக்கூடாது கண்ணா. போற ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே கிஷன். டாடி சீக்கிரம் நல்லா ஆகணும் இல்லையாமா? கிஷன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். டாடிக்கு எதுனாச்சும் ஆச்சுன்னா அழாதம்மா, நான் மறுபடியும் உன் வயித்துல பிறப்பேன். என்னை வெட்டிடு மம்மி. பாவி, பூவோட்ட இருந்த என் பேரன கொன்னுட்டாமா, கொன்னுட்டா. கண்ணீர் சிந்திக் கொண்டு உணவு பரிமாறினால் நாம் உண்டது உடலில் ஒட்டாது. உன் உணவு எமக்கு வேண்டாம். உன் கணவனின் கதி அதோ கதி. வேண்டாம் வேண்டாம், நான் அழல, நான் அழல. ஐயா, தன் வயிற்றுல பிறந்த பிள்ளைய கொண்டவ எங்களை விடுவாளா, உங்களை விடுவாளா, இல்ல இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை தான் விட்டு வைப்பாளா? ஐயோ கடவுளே, ஐயோ. தாயே, உனது சேவை எமது மனதை மகிழ்வித்தது. உன் கணவனின் நோயை எடுத்துக்கொண்டு போய் சப்த சமுத்திரங்களில் வீசி விடுகிறோம். ஜெய் சங்கர சம்போ ஹர ஹர மகாதேவா. காவேரி, டாடி வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. ஒண்ணும் செய்யாதீங்க, நெருப்பு வைக்காதீங்க.
இவ புள்ளைய கொன்னது உண்மை. அதுக்காக இந்த 2 பேரையும் உயிரோட எரிக்கணும்னு ஊர் பெரியவங்க தீர்மானம் பண்ணிருக்காங்க. என் மக விவரம் தெரிஞ்சதுல இருந்து உனக்கு சேவை பண்ணிக்கிட்டு வந்தாள, அப்படிப்பட்டவளை இன்னைக்கு நெருப்பு வச்சு எரிக்க போறாங்க பாவிங்க. உன்னை நம்புறதுக்கு இதுதான் தண்டனையா? அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ என் தாயா? உலகத்தையே உண்டாக்கிய விஸ்வரூபிணியான நான் தாய் அல்லவா? அந்த தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்து அசுரர்களை மோசம் செய்யவில்லையா? நீங்கள் அமரராக இருக்க வேண்டும், அமிர்தம் குடித்து தேவர்கள் சிரஞ்சீவிகளாக இருக்க வேண்டும். உன் பிள்ளையான நாங்கள் அற்ப ஆயுளோடு சாக வேண்டும். ஆஹா, அது என்னிடம் நடக்காது. அதனால் என் தாய்க்கு மறுபிறவி கொடுத்து அவளிடம் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொண்டு நான் சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டேன். தப்பா? இது ஆசை அல்ல, ஆணவம். படைப்பின் நியதியை மீறுவது நீ பண்ணும் தவறு. காலபுஜங்கா, அகங்காரமாக பேசி தெய்வத்தை அவமதிக்காதே. உன் சுயநலத்துக்காக எத்தனையோ கன்னி பெண்களை பலி கொடுத்து விட்டாய். இன்று உன் வெறியை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த பிள்ளையை பலி கொடுக்க நீ எண்ணுகிறாய் அல்லவா? நல்லதுக்கு பயனாக கூடிய அரிய வித்தையை கற்று கெட்டதற்கு பயன்படுத்துவது சரியல்ல. பிள்ளைகள் தப்பு பண்ணினால் திருத்தி புத்தி சொல்வது தாயின் தர்மம். உனது எல்லா தப்புகளையும் மன்னித்து விடுகிறேன். இனிமேலாவது மனிதனாக மாறு. நடக்காது. டாக்டர் கையினால நெருப்பு வைக்கிறது நல்லதில்ல. அவர் வம்சத்துல இனி மிஞ்சி இருக்கிறது லக்ஷ்மண ஒருத்தர் தான். அவர் கையால நெருப்பு வைங்க. ஐயோ, என்னால இந்த காரியம் செய்ய முடியாது. காவேரி, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. என் பொண்ணையும் மச்சானையும் மன்னிச்சு விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பெரியவங்க காலில் விடுறேன். ஐயா, மன்னிச்சு விட்டுருங்க. ஊர் பெரியவங்க சேர்ந்து எடுத்த முடிவு இது. இத மாத்த முடியாது. ஐயோ, என் தலையெழுத்து. அம்மா காவேரி, மாமா, அம்மா விஜய், உங்க காலை பிடிக்கிறேன். அவங்கள விட்டுருங்க மாமா. அவங்கள ஒண்ணு செய்யாதீங்க மாமா. வேண்டாம் மாமா, உங்க காலை பிடிக்கிறேன் மாமா. மாமா, மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா. வேண்டாம் மாமா. மாமா, வேண்டாம் மாமா. மம்மி, தாத்தா, கிஷன்! மம்மி, கிஷான், டாடி, தாத்தா. என்னங்க, நம்ம பேரை பொழைச்சிருக்காங்க. அவன் செத்துட்டான்னு போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. என்ன மனுஷங்க இவங்க? கேளுங்க. யோ, பழா போக என் மச்சானையும் என் பொண்ணையும் என் கையாலேயே நெருப்பு வச்சு கொளுத்த பாத்தீங்களே. நீங்க மனுஷங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா பாவீங்களா? டேய் லக்ஷ்மணா, நீ தாண்டா பாவி. மாமன் கூட மருமகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு புள்ளைய கொன்னுட்டாங்கன்னு நீ தானடா எங்களுக்கு சொன்ன. டேய் லக்ஷ்மணா, உன் சாயம் நல்லா வெளுத்திருச்சு. இன்னொரு வாட்டி இந்த ஊர்ல உன் முகத்தை காட்டினீன்னா உங்க 2 பேரையும் இதே இடத்துல எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். ஐயோ, ஓடி வாடி. எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. ஐயோ, அம்மா, இவ்வளவுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருமா. காவேரி, யாரு இவங்க? இவங்க வேற யாரும் இல்லைங்க. நம்மள காப்பாத்துறதுக்காக இந்த உருவத்துல வந்திருக்கிறாங்க அம்மன், நம்ம தாய். நம்பனவங்களை கைவிட மாட்டாங்கிறதுக்கு இவங்களே சாட்சி. காவேரி, இந்த மனுஷங்க மனசுல வெறும் களங்கம் தான் நிறைஞ்சிருக்கு. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணத்தான் நினைக்கிறாங்க. சுயநலங்கிற வெறி பிடிச்சு தெய்வ சக்தியையே மறந்துட்டாங்க. இது வாங்கிக்க. இதுல நம்பிக்கை வச்சு பூஜை பண்ணு. தினம் அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தை உன் கணவனை குடிக்க சொல்லு. நோய் குணமாயிடும். உன் கஷ்டத்துக்கெல்லாம்
பரிகாரம் கிடைச்சிடும். வசுமதி வாமினி புவனேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி, எங்க அப்பாவை சீக்கிரம் குணப்படுத்துங்கம்மா.